வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹெர்பல் டூத் பவுடர், மூலிகை பல்பொடி. நம்ம டெய்லி அன்றாட பயன்படுத்தும் டூத் பேஸ்ட்டுக்கு, அதாவது கெமிக்கல் டூத் பேஸ்ட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இது நம்ம செய்யலாம். வீட்டிலேயே எளிய முறையில் செய்யலாம். இது தேவையான பொருட்கள்: கருவேலம்பட்டை, ஆலம்பட்டை, வேப்பம்பட்டை, திரிபலா, புதினா, அதிமதுரம், இந்துப்பு, கொய்யா இலை, மிஸ்வாக், இது ஆப்ஷனல், பேக்கிங் சோடா, பச்சை கற்பூரம், பட்டை, சோம்பு, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள், ஏலக்காய், மிளகு, கிராம்பு. இந்த எல்லா பொருட்களும் நம்ம ஒன்றா சேர்த்து இதில் மிக்ஸ் பண்ணால் நம்மளோட ஹெர்பல் டூத் பவுடர் ரெடி. இதை ரொம்ப சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது ரொம்ப வாய்க்கு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும், பல்ல ரொம்ப ஸ்ட்ராங் பண்ணும். நம்ம வாயில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் இருக்கோ எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நம்ம இதில் இருக்க ஸ்பைசஸ்லாம் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இதில் இந்த பட்டை நம்ம சுருள் பட்டை பயன்படுத்துகிறோம். இது நல்ல ஒரு இனிப்பு தன்மையாக கொடுக்கும், நம்ம வாய்க்கு நல்ல ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்கும். இந்த பட்டையை ஆட் பண்ணிவிட்டு மீதி இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் சோம்பு, ஏலக்காய், மிளகு, கிராம்பு, இது எல்லாத்தையும் ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைனாக ஒரு பவுட்ரு நம்ம அரைச்சிக்கணும். நம்ம இந்த ஃபைனாக ஒரு பவுடராக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு இப்போ பாருங்கள், இது நல்லா கிரைண்ட் பண்ணியாச்சு. இது மாதிரி நல்ல ஒரு ஃபைன் பவுடராக அரைச்சிட்டு இதை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பட்டை, சோம்பு, கிராம்பு, ஏலக்காய், மிளகு எல்லாத்தையும் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் நம்ம ஏற்கனவே பவுட்ராக வச்சுருக்க எல்லா பவுட்ரும் ஒன்று ஒன்றா நம்ம இதில் எடுத்து போட்டு நல்லா இது ஒரு மிக்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நம்ம எவ்வளோ ஈஸியாக பண்ண முடியுதுன்ட்டு. நம்ம இப்படி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளோட பொருளாதாரம் சஸ்டைனபிள் ஒரு வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியும். இது இல்லாமல் நம்ம கெமிக்கல் பேஸ்ட்டு எவ்வளோ பிளாஸ்டிக் நம்ம அதனால் பயன்படுத்த வேண்டியதாக இருக்குது. அது நமக்கு எவ்வளவு தீங்கு விளைவிக்குது. நம்ம குழந்த முதற்கொண்டு தரோம், ஆனால் அதில் என்ன இருக்குதுன்னு நமக்கு தெரியறதில்ல. அது ஒவ்வொன்றும் அதோட இன்க்ரீடியன்ட்ஸ் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு கொடூரமான இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். நம்மளே இதை ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாக செஞ்சுக்கலாம் வீட்டிலையே. எப்படி ஆட் பண்ணி வச்சுக்கிறதுனால, செஞ்சு வச்சுக்கிறதுனால நம்மளும் நம்ம சுற்றி இருக்கவங்களும் ரொம்ப நலனாக நம்மளால் இருக்க முடியும். நம்ம ஒரு பெரிய பெரிய பிராண்டை நம்பி நம்ம போக வேண்டியதில்லை. இதை நம்ம ரொம்ப சிம்பிளாக பண்ணி இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது மிக்ஸ் பண்ணி நம்ம கரெக்டாக எல்லா இன்க்ரீடியண்ட்டும் ஒன்றோட ஒன்றா பிளெண்ட் ஆகிற மாதிரி ரொம்ப நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். இது கொஞ்சோண்டு எடுத்தாலே போதுங்க, உங்களுக்கு அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லாயிருக்கும். அன்னைக்கு நாளே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண இது மாதிரி ஒரு ப்ரௌனிஷ் கலரில் நல்லா மிக்ஸ் ஆகியிருந்தால் இது மாதிரி நல்லா ஒரு சூப்பராக ஒரு இது இருக்கும். அப்பா செய்யும்போதே வாசனையாக இருக்குங்க, இடமே ஃபுல்லாக மணமாக இருக்குது. எல்லாமே நம்ம ஸ்பைசஸ் தான் ஆட் பண்ணியிருக்கோம், எல்லாமே நேச்சுரல். இது நமக்கு ஒரு சில பேருக்கு நான் டூத் பவுடர்லாம் எனக்கு ஆகாதுப்பா, நான் டூத் பேஸ்ட் தான் பயன்படுத்திட்டேன், எனக்கு அது மாதிரி தான் வேணும் அப்படின்னா நம்ம தேங்காய் எண்ணெய், மரச்செக்கு தேங்காய் எண்ணெய், அதில் நம்ம இந்த பவுடரை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மரச்செக்கு தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு ஃபுட்டுக்கெலாம் நீங்கள் சாப்பாட்டுக்கெலாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா, அந்த தேங்காய் எண்ணெயை இதுக்கு யூஸ் பண்ணி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நம்ம இதை பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அப்படியே ப்ரஷ்ஷில் தொட்டு அப்படியே பல் விளக்கிக்கலாம். உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும். அன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் டூத் பேஸ்ட் தான் நான் பயன்படுத்தணும் அப்படிங்கிறவங்களுக்கு ஆல்டர்னேட்டிவாக இந்த இது யூஸ் பண்ணிக்கலாம். இது கெட்டு போகாதுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தமிழ் சஸ்டைனபிள் லைஃப்பை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.